ஓம் நமோ நாராயணாய. பெருமாளை வேண்டி இன்றைக்கு இந்த சொர்க்கவாசல் காட்சியை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் நேயருக்கு வந்தனமும் சொல்லி நாங்கள் எல்லோரும் இதை ஆரம்பிக்கின்றோம். ஏகாதசி என்பது அருமையான ஒரு விரதத்தை குறிக்கக்கூடிய அழகான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தினம் அப்படிங்கிறது தான். அதாவது மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் 11ஆம் நாளன்று இந்த வைகுண்ட ஏகாதசி அருமையாக கடைபிடித்து கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் எதற்காக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டீங்க. பொதுவாக எல்லா பண்டிகைகளுமேமா மானுட லோகத்தில் பக்தியை பழக்கப்படுத்தத்தான். எந்த பக்தியாலும் எந்த விரதத்தாலும் பெருமான் மகிழ்ந்து வரம் கொடுப்பது என்பது நம்முடைய சடங்குகள் எல்லாமேலே கூட கொடுத்துருவார். பெருமான் அவ்வளோ அன்புள்ளவர். இருந்தாலும் மனிதர்களுக்கு பக்தியை பழக்கப்படுத்ததான் பண்டிகைகள், விரதங்கள், கட்டுப்பாடுகள், வைராகியங்கள், மன உறுதிகள் எல்லாமே இதில் தான். ஆக இந்த ஏகாதசி விரதம் என்பது நமக்கு எதற்காக கொண்டாடப்படுவதாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், மனிதர்களுக்கு புண்ணியம் நிறைய சேர வேண்டும், பாவங்களிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும். எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி தானே சொல்லுவாங்க, எப்படியாவது மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதற்காக மட்டுமே இறை வரலாற்றிலே மனிதர்களுக்காக இந்த ஏகாதசி விரதம் என்பது பக்தியிலும் புண்ணியத்திலும் உயர்ந்து சிறந்து விளங்கி நமக்கு இப்படி ஒரு அருமையான கட்டுப்பாட்டை தருகின்றது. ஒரு வருஷத்துக்கு 24-25 ஏகாதசிகள் வருவதாக நமக்கு வியாக்கியானங்கள் கூறுகின்றன. பொதுவாக மந்திரம் அப்படின்னு சொன்னால் காயத்ரி அப்படின்னு சொல்லுவோம். தெய்வம் அப்படின்னா தாயினும் மேலான தெய்வம் உண்டோ அப்படி சொல்லுவோம். தீர்த்தம்னாலே காசி தான், முக்தினாலே காஞ்சி தான், விரதம் என்றாலே அது ஏகாதசி தான். விரதங்களிலே மிக உயர்ந்தது இந்த ஏகாதசி விரதம். இந்த விரதத்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பது பெரிய பாட்டியலாக இருந்தாலும், குறிப்பாக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்றைக்கி நம்ம சொர்க்கவாசலில் பார்க்க போகிற காட்சியினுடைய அர்த்தமே அதுதானே. மனிதனுக்கு ஆயுள் பலம் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மார்கழியிலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு சிறப்பான பெயர் உண்டு இதுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கோடி ஏகாதசி. என்னென்னா, அசுர சம்ஹாரத்திற்கு 3 கோடி தேவர்களுடன் அருளிய பெருமாளாக இருப்பதனால் முக்கோடி ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. இதில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், அடிப்படையான விஷயங்களை அடியேன் சொல்கிறேன். இது ஒரு மங்களமான நாள், மங்களமாக இருக்கணும், முழுச கட்டுப்பாடோடு உபவாசம் இருக்கணும், பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கணும், நாராயணா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஏகாதசி என்பது ஒரு அற்புதமான விரத நாள். எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்ற காரணம், பக்தியிலும் புண்ணியத்திலும் மனிதர்களை சற்று உயர தூக்கி பிடித்து மோட்சம் கிட்ட வைப்பதற்குத்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.